அழைக்கிறது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மகிழ் தமிழ், மகிழ் தமிழ், நாடி வாருங்கள். மகிழ்ந்து படிக்கவும், தமிழை வளர்க்கவும். அது தமிழ், அது தமிழ் உங்களை அழைக்கிறது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மகிழ் தமிழ், மகிழ் தமிழ், நாடி வாருங்கள். மகிழ்ந்து படிக்கவும், தமிழை வளர்க்கவும். மகிழ் தமிழ், மகிழ் தமிழ் உங்களை அழைக்கிறது. ஓடி வாருங்கள். வணக்கம். மகிழ் தமிழ் 12ஆம் பாடத்தில் மீண்டும் சந்திக்கின்றோம். அனைவரும் நலம்தானே? கடந்த சனிக்கிழமை பள்ளி விடுமுறை. மணி அம்மாவிடம் மீன் குழம்பு சமைக்கும்படி கேட்டான். அம்மா மீன் சந்தைக்கு சென்று மீன் வாங்கி வந்தார். மீன், மீன், இன், மீன். அப்பாவும் மதிய உணவிற்கு வீட்டிற்கு வந்துவிட்டார். அப்பா மீன் குழம்பை ஊற்றி சாதம் உண்டார். மீன் குழம்பு பிரமாதம் என்று சொல்லிக்கொண்டே தன் மீசையை முறுக்கினார். மீசை, மீசை, மீசை. மதிய உணவை முடித்துவிட்டு அப்பா சற்று ஓய்வெடுத்தார். அப்போது கண்மணி அப்பாவிடம் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து காட்டி அதில் இருந்த 2 பிராணிகளின் படத்தை அப்பாவுக்கு சுட்டிக்காட்டி அவற்றின் பெயர்களை கேட்டார். ஓ, இவையா? ஒன்று நரி, மற்றொன்று கீரி என்று அப்பா கண்மணிக்கு விளக்கம் கூறினார். நரி, ந ரி, நரி. கீரி, கீரி, கீரி. அடுத்து இன்று நாம் கற்ற புதிய எழுத்துக்களை கொண்டு 3 எழுத்து சொற்களை உருவாக்கி வாசிக்கலாம். மீண்டு என்ற சொல்லில் 3 வண்ணங்களில் எழுத்துக்கள் காட்டப்பட்டுள்ளன. மீ, இன், டு, மீண்டு என்பது ஒவ்வொரு எழுத்தின் ஓசையை கொண்டு அதன் அளவை எண்ணிடப்படுகின்றது. மீண்டும் ஒரு எடுத்துக்காட்டை காண்போமா? வரிசை, வ, ரி, சை. இதிலே 4 எழுத்துக்கள் கண்ணில் பட்டாலும் கூட அதன் ஓசையை கொண்டு இது 3 எழுத்து சொற்களின் வகையை சார்ந்ததாக கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சில 3 எழுத்து சொற்களை காண்போமா? மீட்டு, பச்சை, கீதம், வரிசை, அரிசி. 3 எழுத்துக்களை கொண்ட சொற்களை கண்டோம். இப்பொழுது 3 சொற்கள் கொண்ட வாக்கியங்களை வாசிப்போம். முதலாவதாக, பச்சை சட்டை அணி. மீண்டும் பாடு கண்மணி. கீதம் பாட ஆசை. இது மீதி பணம். வரி பணம் கட்டு. பாட இறுதிக்கு வந்துவிட்டோம். இன்று நாம் கற்ற புதிய எழுத்துக்களையும் சொற்களையும் காண்போமா? மீன், மீன். சை, மீசை. ரி, நரி. கீ, கீரி. இத்துடன் மகிழ் தமிழ் 12ஆம் பாடம் நிறைவடைகிறது. நீங்கள் அனைவரும் மகிழ்வுடன் கற்று இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.